அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சிறிய செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முன்னால் பேசிய உறுப்பினர்கள் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட மாட்டாது என்று கூறினார். பின்பு ஏன் நாம் விவாதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பாரத முதல் பிரதம மந்திரி நேரு அவர்கள் கூட எக்காரணம் கொண்டும் இந்தியை தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் மீது திணிக்க மாட்டோம் என்ற உறுதியை அளித்தார். ஆனால் என்ன நடக்குது என்பது அனைவரும் தெரிந்ததுதான். அதனால அந்த நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நம்மால் காப்பாற்ற முடியாத சூழல் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிற சூழல்ல திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்ம எந்த அளவுக்கு நம்மால காப்பாற்ற முடியும் என்பது நிச்சயமாக தெரியாது. அதனால் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ, அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நிரந்தரம் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. பிஜேபி உறுப்பினர் குரல் இங்கு கேட்கவில்லை என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஒரு நாட்டினுடைய உள்துறை மந்திரி, இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை மந்திரி. அவர் 16/4/2026 அன்று இப்படிப்பட்ட கருத்துக்கள் தென் மாநிலத்தில் நிலவுகின்ற காரணத்தினால்தான் உறுதியாக இந்த தொகுதி மறைவேறி வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. தொகுதி மறைவேறி செய்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற 7.18 விதாச்சாரம் குறையாமல் பார்த்துக் கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்ப கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்கறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சபையிலே ஒரு அச்சம் நிகழ்ந்திருக்கிறது. இருங்க சார், இருங்க, நான் பேசலாம் மட்டும் நீங்க இப்படி பிரச்சனை பண்ண என்ன சார்? இருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம். இருங்க சார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டீலிமிட்டேஷனுக்கும் டிமானிட்டேஷனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமைன்னா, மாண்புமிகு இந்திய பாரத பிரதமர் அவர்கள் டிமானிட்டேஷன் அறிவிக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற நிதியமைச்சரோடு கலந்தாலோசித்தோ அல்லது சீஃப் கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா அவர்களோடு கலந்து ஆலோசித்தோ அல்லது மானிட்டரி டிபார்ட்மெண்டல் அவர்களோடு ஆலோசித்தோ கேபினட் செக்ரட்டரி அவர்களோடு ஆலோசித்தோ அந்த டிமானிட்டேஷன் மாண்புமிகு இந்திய பிரதமர் அறிவிக்கவில்லை. மாறாக விவாதங்கள் இல்லாமல் இரவு 8 மணிக்கு திடீரென்று அறிவித்தார் டிமானிட்டேஷன். அதே போலத்தான் இருக்கிறது. டீலிமிட்டேஷன் எந்த நேரத்திலும் மத்திய அரசு கொண்டு வரலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது, உட்காருங்க, வாங்க போஜராஜ் சார் உட்காருங்க, உங்களுக்கு தான் பேசுற, உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுகிற போது பிஜேபி உறுப்பினர் குரல் இங்கே கேட்கவில்லை என்று கூறியது மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. சொல்லிட்டாங்க, அதான் சொல்லிட்டாங்க, தேவையில்லை. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.